ஷடோஜா, என்னம்மா? பாட்டி, ஜெனிஃபர் மாமியார் வீட்டுக்கு போறேன், நீங்களும் என் கூட வாங்க. ஷடோஜா, நாங்க நேத்து போய் பேசிட்டு வந்தோம், ஒண்ணுமே விளங்கல. மறுபடியும் எதுக்குமா அங்க? நீங்களும் அந்த மீன் காரியம் போனா ஒன்னும் விளங்கிடாது. இல்லம்மா ஷடோஜா, எனக்கு என்னமோ தோணுது அந்த பையனை கூப்பிட்டு தனியா பேசலான்னு. அவனை எங்க இருந்து கூப்பிடுறது தனியா? கல்யாணம் முடிச்சவன் இந்த பிள்ளைய பார்க்க வராம இருக்க அந்த பியாதி இருப்பான். இந்த மாதிரி பட்டவனை நம்பி ஓடி இருக்க பாருங்க. இவ்வளவுதான் சொல்லணும். சரோஜா, என்னாச்சுமா? ஏன் கத்திட்டு இருக்கா? ஆமா, நான் சத்தம்படிய மட்டும்தான் உனக்கு கேட்கும். இவளை ஏமாத்திட்டு போனால ஒருத்தன், அவனதான் ஏசிக்கிட்டு இருக்கேன். அவன் வீட்டுக்கு போய் அவன் அம்மா காரிட்ட பேச போறான். நீ வரியா எங்க கூட? சரோஜா, அங்க இப்ப எதுக்குமா போறா? அதான் சம்மந்தி சொன்னாவில்ல, ஒரு மாசம் பொறுமையா இருங்க, நான் மெதுவா போய் பேசியேன்னு. இப்ப அங்க போக வேண்டாமா? ஜெனிஃபர் மாமியாரு ரொம்ப கோவமா இருக்காங்களாம். ஆமா, அவ மாமியாருக்கு மட்டும் தான் கோவப்பட தெரியும், எனக்கு கோவப்பட தெரியாது. எனக்கும் நல்ல கோவம் வரும். நீ என் கூட வாரியா வரலையா? வேண்டாம் வேண்டாம், நீ வரவே வேண்டாம். இங்கேயே சமாதான கொடிய பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. அங்க வந்தீங்கன்னா உள்ளதம் பச்சுடா நொல்ல கண்ணானி ஆயிரும். அதனால நீ வீட்டுல இரு, நாங்க போயிட்டு வரோம். சரோஜா, நீ நம்ம சம்மந்தி கிட்ட பேசுற மாதிரி அவியிட்ட போய் பேசிடாதம்மா. ஏன்னா அவிய ரொம்ப கோவக்காரவியலாம் சம்மந்தி சொன்னாவே. அதனால ரொம்ப சத்தம் போடாதம்மா, பொறுமையா பேசு. நான் என்ன வாயை அசைக்காம செய்கையில பேசிட்டு வந்துட்டுமா? இதைத்தான் நீ அந்த மீன்காரி எதிர்பார்க்கறியே? அந்த மீன்காரி அக்கா பெரிய கலெக்டர். அவட்ட போய் சத்தமா பேசிட்டு அப்படியே சீவிடுவா. எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும். நீ நானே இந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆகி வச்சேன்னு புலம்பிட்டு இருக்கேன். நீ என்னடா சத்தமா பேசுறாத மெதுவா பேசுறான்னு காமெடி பண்ணு. ஏக்கா, நானும் கூட வரட்டுமா? வந்த இடத்துக்கு ஒவ்வொரு அழுதுகிட்டுப்பா. நீ அங்க வந்து அழுதுக்கு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இரு. நான் போய் என்ன பேச முடியுமா பேசிட்டு வரேன். இல்லக்கா, என்னை பார்த்தா அவரு உன்னை பார்த்தா தானே நீ வந்திருக்கேன் செஞ்சா இந்த ஓடிடுவான். பேதி இருப்பா, அவனை நம்பி நீ போன பாரு. படிச்சு படிச்சு நானும் உங்க அம்மையும் சொன்ன உனக்கு. உன் காதுல வாங்கலையா? முட்டாள் முட்டாள், சரியான படிச்ச முட்டாள். திங்கைக்கு சோறு இல்லாம படுக்கைக்கு இடம் இல்லாம இந்த குடும்பியோட கூடாரத்துல போய் தங்க வச்சிருக்கான். அதுக்கு பிறகு ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து வச்சானே, எங்க வீட்லயே கொண்டு வந்து ஒழிச்சு தங்க வச்சிருக்கான். பேதி இருப்பா, அவன் சரியான மண்ணு. அவனை நம்பிட்டு போயிட்டு இப்ப அவன் என்னை பார்த்தாச்சுன்னா மாறிடுவாங்க. நீ நல்லா ஏமாந்துருக்க நினைச்சுக்க. இப்ப போய் கூட்டு பாப்பேன், வரலன்னு வச்சுக்க. நாளைக்கே நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடணும். எக்கா, வாய மூடு. ஏக்கா சொக்கா நீ இது. இந்த மீன்காரி சொன்னதெல்லாம் நம்பிட்டு அவனை நம்பி பேருக்கா பாரு. உன்னையெல்லாம் எதுல சேர்க்குதுன்னு எனக்கு தெரியல. ஷடோஜாமா, இப்ப எதுக்குமா பழைய கதையெல்லாம் கிளறியா? போனது போச்சு, புழுக்கி ஏற்கனவே வட்டத்துல இருக்கு. பாட்டி, நீங்க செஞ்சதுக்குள்ள நியாயப்படுத்திட்டு இருங்க. சித்தி எவ்வளவு வருத்தத்துல வைக்கான்னு எனக்கு தான் தெரியும். சரிம்மா, இப்ப ஏசி மட்டும் என்ன பையன்? நடந்தது நடந்து போச்சு, நடக்க வேண்டிய கதையை மட்டும் யோசிப்போம். நடந்தது நடந்து போச்சு, நடக்காதுல கார்ல போச்சுன்னு போங்க. அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்த பிறகு இருக்கு இவளுக்கு. இப்ப எதுக்கு இந்த அக்கா வீட்டுக்கு கிளம்பி இருக்கீங்க? அங்கெல்லாம் போக வேண்டாம் வாடரே, ஒரு கோவக்காரி. ஆமா, பெரிய கோவக்காரி, அப்படியே கீச்சிருவா. இங்க பார் மீன்காரி, நான் உன் அக்கா காரியை விட கோவக்காரி. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க, உங்க அக்காளுக்கு தெரியப்படுத்திரு. அது இல்ல வாடரி, நீங்க மட்டும் இப்ப போய் அங்க கோவப்பட்டியன்னா நடக்கிறதே வேற. அதுக்கு வர வாழ்க்கை முழுக்க இந்த பிள்ளைய மாறுபாவா எங்க அக்கா ஏத்துக்கிடவே மாட்டா. அப்படியே ரொம்ப நல்லது. இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நாங்க ஆசைப்பட்ட மாதிரி பார்த்து கட்டி வச்சிருவோம். அவன் வரவே கூடாதுங்கக்காக தான் நான் போய் பேச போறேன். எக்கா, என்ன வாய மூடிட்டு கண்ணீர் வடிக்காம இருப்போம். இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க அக்காவை வாழ்க்கை காப்பாத்துறதுக்காக போகையில இதெல்லாம் பார்க்கும்போது கெடுக்கிறதுக்கு தான் போற மாதிரி இருக்கு. என்ன மீன்காரி, திரும்ப சிந்து முடிஞ்சு விடுறியா? வாடர், சும்மா புரிஞ்சுக்கிடுங்க வாடரி. இந்த அக்கா ரொம்ப கோவக்காரி. அவன் நினைச்சா அவ பிள்ளையோட மனசை மாத்தி வேற ஒரு கல்யாணம் கூட முடிச்சு வச்சிருவா. முடிச்சிட்டு போறா, நானும் பார்க்கத்தானே போறேன். இப்படிப்பட்ட வீட்டை என்னத்த பேசி தொலைக்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க வாடரி, இந்த அக்கா கோவக்காரி. இங்க பார் மீன்காரி, இதோட நீ இதை 10 தடவை சொல்லிட்ட. இதுக்கு மேல ஒரு தடவை வந்துச்சுன்னு வச்சுக்க, மண்டையில இருக்க 3 முடியும் கட்டு பண்ணி விட்டுருவேன். ஷடோஜா, அதாண்டு பிஷாண்டி சொல்லியாலம்மா. என்னடா இருந்தாலும் இது பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. நம்மளும் கொஞ்சம் பொறுமை தாழ்மையோட போய் பேசுவோமே. ஆமாமா சரோஜா, கொஞ்சம் பொறுமையாவே போய் பேசுமா, ரொம்ப கோவப்படாத. பொறுமையான எப்படி பேச சொல்றிய? இந்த மீன்காரி அக்காட்ட போய் கால்ல விழுந்து என் பிள்ளை ஏத்துக்கன்னு சொல்லணுமா? இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா பேசுன்னு சொல்லியே. என்னதான் இருந்தாலும் அவிய வயசுல பெரியவியலம்மா. அது மட்டும் இல்லாம ஜெனிஃபரோட மாமியாரு. ஜெனிஃபரை ஏத்துக்கிட்டாதான் அந்த பொம்பளை ஜெனிஃபரோட மாமியாரு. இப்போ அது இந்த மீன்காரியோட அக்கா நாகப்பழம், அவ்வளவுதான்.
ஷடோஜா அப்படி சொல்லாதம்மா. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை அங்க போய் வாழ போறா. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுல தப்பு இல்லம்மா. இத்தனைக்கும் நான் வயசுல மூத்தவதான். அந்த பொம்பளை பேசும்போதே நான் கேட்டுட்டு அமைதியாதாமா வந்தேன். எதுக்காக? இந்த புழுக்கையோட வாழ்க்கைக்காக தான். நம்மளும் எடுத்தோம் கவுத்தோன்னு சட்டுன்னு பேசிடலாம். ஆனா வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாதுமா. அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் பேசணும். 1000 தான் இருந்தாலும் அது சம்மந்தி வீடுமா. ஆமாமா சரோஜா, பாட்டி சொல்றது கொஞ்சமாதிரி கேளா. பாட்டி அனுபவசாலிமா. அவிய சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். கொஞ்சம் நீ பொறுமையாவே பேசு. ஏமா நீனும் பாட்டியை சொல்லியனால நான் போய் பொறுமையா தான் பேசுவேன். ஆனா அந்த நாகப்பழம் பொம்பளை ஒத்து வரல. ஏதாவது யாரப்புறமா பேச்சின்னு வச்சுக்க. அப்புறம் நாகப்பழம் ஜூஸ் ஆகிரும் சொல்லிவிட்டேன். சம்மந்தி பாட்டியெல்லாம் எப்படி வாழறது பேசியாவனே. இது அங்க வந்து பேசுறது எனக்கு இஷ்டமே இல்ல. அதனால நீங்க வாங்க சம்மந்தி, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். என்ன மீன்காரி எங்க அம்மை கூட்டு போய் அங்க அடி வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? எங்க அக்கா அப்படிலாம் அடிக்க மாட்டான் வாடரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எங்க அக்கா. சம்மந்தி வந்து கண்டிப்பா மரியாதை கொடுத்து தான் பேசுவா. அப்படியே எங்க அம்மைக்கு மரியாதை கொடுப்பா, எனக்கு மரியாதை தர மாட்டாளா? அப்போ நேத்து எங்க பாட்டி வந்தவள எதுக்கு மரியாதை கொடுக்கல? உட்கார வச்சு கூட பேசலன்னு சொன்னாவே. அது கோவத்துல இருக்க வாடரு எங்க அக்கா. அதனாலதான் ஒரு மாசம் பொறுமையா இருந்தா எல்லாம் சரியாயிரும். அவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிரும். அதான மீன்காரி அத்தானது குடும்பத்தோட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்க. இப்படியே அங்க வந்து பேசிட்டு இல்லையே கொண்டே அங்க வச்சு அறுக்கதான் பாரு பாத்துட்டே இரு. சம்மந்தி பாருங்க சம்மந்தி, இப்படி எல்லாம் வந்து அங்க பேச வேண்டாம்னு சொல்லுங்க. சரோஜா சம்மந்தி தான் இவ்வளவுக்குள்ள சொல்லியாவலம்மா. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுமா. ஷோ எம்மா, நான் பொறுமையா தான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். திரும்ப அதே சொல்ல நானும் பச்சை பிள்ளை கிடையாது. பாட்டி வாங்க போவோம். ஏக்கா நானும் வரேனே. நீ ஒண்ணு வரேன்டா, இங்கே இரு. ஏமா நீ இந்த செடிப்பரை பாத்துக்க. சரிம்மா சரோஜா, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. அமைதியா பேசுமா, மரியாதை கொடுத்து பேசு. பேசுவேன். பாட்டி வாங்க போவோம். தம்பி சேகரி காரவை ஸ்டார்ட் பண்ணு. சம்மந்தி நான் இப்பயே சொல்லிக்கிட்டே வாடர் வரதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. எங்க அக்கா ரொம்ப பெரிய கோவக்காரி. இவ அங்க வந்து இப்படி பேசினாவனா எதுவும் சரிபட்டு வராது. சரி பாருமா, உன் வாழ்க்கையே இனி கேள்விக்குறியாதான் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். சாண்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க அக்கா அங்க வந்து ஏதாவது யாரா கூடமா பேசி வச்சாவனா அப்படிதான் நடக்கும். அதுக்குதாம சொல்லியே பயந்துகிட்டு. சம்மந்தி அதான் நான் என் மக கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அவங்க வந்து பார்த்துதான் பேசுவா. சம்மந்தி போயிட்டு வாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்க அக்கா வேற பெரிய கோவக்காரி. ஏக்கா ஏக்கா நாகப்பழக்கா நாகப்பழக்கா, யாரு உள்ள வாங்க. நீங்களா மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? ஏக்கா அது வந்து நீ பேசாத. உன்னை வீட்டு பக்கம் வராதன்னு சொன்னேல்ல, மறுபடியும் எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆண்டி நாகப்பழ ஆண்டி வணக்கம் ஆண்டி. நீயா அன்னைக்கு உன் வீட்டு முன்னாடி வந்து நிக்கும்போது நீ என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டா? நீ இப்ப என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி சிரிச்சிட்டு வந்து நிக்கிற. என்னை கை நீட்டி அடிச்சுட்டா. உன் வயசு என்ன என் வயசு என்ன? ஆண்டி அது வந்து சின்ன தப்பு நடந்து போச்சு ஆண்டி. நான் உங்களை பிசாண்டின்னு நினைச்சிட்டேன். என்னாச்சு பிசாண்டி எதுக்கு நம்மள தெரியாத மாதிரி பேசியாவே நடிக்காமல எதுக்கு செல்லமா தட்டிவிட்டேன். நீங்க அதை அடின்னு நினைச்சிட்டீங்களோ? அப்படி எதுவும் கிடையாது ஆண்டி. நானும் பிசாண்டியோ இப்படிதான் அடிக்கடி செல்லமா தட்டி விளையாண்டுக்கிடுவோம். போய் சொல்லாத. அன்னைக்கு நீ என்னென்னலாம் பேசுன, எப்படி நீ அடிச்சா எல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. என்ன இப்ப நடிச்சிட்டு வந்து நிக்கிறியோ? தங்கச்சி வாழ்க்கை வீணா போச்சேன்னு எந்த காலத்துலயும் அவன் எனக்கு மறுபாடு ஆக முடியாது. அவன் என் பிள்ளைக்கு வேண்டாம். வெளியே போங்க எல்லாரும். இங்க பாடுமா நாகப்பழம், கொஞ்சம் பொறுமையோட இருமா. ஓ மகனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. முடிஞ்ச என்ன? அவதான் என் பிள்ளைய மயக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கா. அதெல்லாம் நான் கல்யாணத்துல சேர்த்துக்கிட மாட்டேன். வெளியே போங்க எல்லாரும். ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கான்னு செய்தர் பிள்ளை நல்ல பிள்ளைக்கா, தங்கமான பிள்ளை. அது மட்டும் இல்ல நல்ல குணம் உள்ள பிள்ளைக்கா. பொண்ணையும் அத்தானையும் நல்லா அவ பாத்துக்கிடுவா. தயவு செஞ்சு உன் மகன் கூட அந்த பிள்ளைய சேர்த்து வைக்கா. கல்யாணம் முடிஞ்சு வரவு இப்படி பிரிச்சு வைக்கிறது நல்லாவா இருக்கு? ஆண்டி நாகப்பழ ஆண்டி
உன்கிட்ட வந்து எப்படி கெஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்க எதை தப்பா புரிஞ்சுட்டீங்களோ? முடி இருக்காதுன்னு சொன்னது பின்னி விட்டுவேன்னு சொன்னேன். நல்லா பின்னுவேண்டி உங்களுக்கு பின்னணுமா? வாய்மடி அங்க வந்திருக்க போது மீன் காரி அந்த காரி இந்த காரின்னு எப்படி இப்படி பேசுனே நீ? இப்ப நல்லா நாடகம் போடியா? ஐயோ நாகம்லாண்டி நீங்க என்ன ரொம்ப தப்பாவே புரிஞ்சுட்டீங்க. நானும் உங்க தங்கச்சி பிசாண்டியோ ரொம்ப குளாசு. எப்பவுமே நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் பேசிடுவோம். நீங்க வேணா அவளுக்கு கேட்டு பாருங்களா? போதும் போதும் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியல நாகம்லாண்டி. அதனால தான் அப்படி கோமா பேசுறீங்க. இல்லன்னா நல்லா சிச்சி சிச்சி பேசிட்டிய. சரி முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பத்திக்கிட்டே எரியுது. எனக்கும் அப்படிதான் இருக்கு, சொல்ல முடியுமா? என்ன பிசாண்டி வாய்க்கு பிளாஸ்டர் பண்ணமோ? போட்டாலும் போட்டே கொஞ்சம் வாய் மூடிட்டு இருங்க பிசாண்டி. நாகபிளாண்டி இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? உங்க பையனை எங்க கூட அனுப்பிச்சு விடுவீங்களா விட மாட்டீங்களா? முடியாது, என் மகன் வர மாட்டான். அப்படியே அப்ப சரி எங்க செடிப்பற கூட்டி வந்து கூடட்டுமா பாத்துக்கிறீங்களா? அவன் எதுக்கு இங்க வரணும்? அவன் யார் எங்களுக்கு? ஐயோ ஐயோ இது கூட தெரியலையா மருமக? உங்க குடும்ப குத்து விளக்கு. மருமகளா மருமக? அவளெல்லாம் ஏத்துக்கிடவும் முடியாது சேர்த்துக்கிடவும் முடியாது. என் மகனுக்கு நான் உள்ளூருக்குள்ளே வேற பொண்ணு பார்த்துட்டேன். என் மகனுக்கு பொண்ணு தரதுக்கு நான் நீனு போட்டி போட்டிட்டு இருக்காவே. நான் சூப்பரான பொண்ணு என் மகனுக்கு பார்த்துட்டேன். பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அழகா இருப்பா. 50 பவுன் நகை 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் தரேன்னு இருக்காவே. இப்படிப்பட்ட இடத்தை விட்டுட்டு உன் தங்கச்சியை கட்டிட்டு அழ சொல்றியோ? என்ன செஞ்சு அவளுக்கு 1 பவுன் நகை போட்டீல? பொண்ணு இல்லாம உடுத்த துணியோட வந்தாளாம். இதுக்காக என் மகன் கஷ்டப்பட்டிருக்கான் ரோட் ரோடா அலைஞ்சி. அந்த மாதிரி ஒருத்தி இந்த வீட்டு மருமகளா முடியாது. இதுக்கு மேல எங்களுக்கு அவன் வேண்டாம். இங்க பாருமா, என் மருமகளும் மகனும் கோபத்துல இருக்காவ. அதனாலதான் அந்த பிள்ளைக்கு எதுவும் செய்யல. கண்டிப்பா வரும் காலத்தில் அவளுக்கு எதுனாலும் செய்வாவம்மா. என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்வாவ. ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அதெல்லாம் நிறைய நகை போடுவாவம்மா. இப்ப கோவத்துல இருக்கிறதுனாலதான் ஒண்ணும் செய்யல. நீ கொஞ்சம் பொறுமையோட இருமா. முடியாது, அந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டாம். அவளை என் மருமகளை ஏத்துக்கிடவே முடியாது. என் மகனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். வேணும்னா எல்லாரும் வந்து கல்யாணத்துல விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இதுக்கு மேல அவன் என் மகனுக்கு வேண்டாம். ஏய் என்ன உங்க அக்கா கோவக்காரி அதானே? கோதவளையில உளுந்து கடிச்சு கூட சொல்லிவே அவட்ட. என்ன ஓர சவுண்ட் விட்டுட்டு இருக்கா? நானும் வயசுல பெரியவியலாச்சே, மரியாதை கொடுக்கணும்னு இவ்வளவு பொறுமையா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சுவாச்சிட்டு இருக்கல. என்ன நான் யார்கிட்ட இவ்வளவு பொறுமையா பேசவே கிடையாது. நான் யாருக்கு தெரியுமா உனக்கு? 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கு சொந்தக்காரி. நான் 10 வீட்டுக்கு ஓனர். என்னமோ பெரிய மகாராணி மாதிரி பேசிட்டு இருக்கா. உன் மோனு வாடகைக்காரன் ஓட்டிட்டு தெரியா? அதுவும் இல்லாம தெருத்தருவா சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனே உடுத்த துணியோட தான் வந்தான். ஒத்த பைசா கையில கிடையாது. வீடு வீட்டுக்கு போய் என் தங்கச்சி சோறு வாங்கி தங்க வச்சிருக்கான். ஏதி இருப்பா அவனுக்கு. நீ அம்மா கையில வந்துட்டு இந்த துளி துளிட்டு இருக்கா. அவனுக்குலாம் என் தங்கச்சி கிடைச்சதே பெரிய விஷயம். நீ எல்லாம் என் தங்கச்சிக்கு கும்பிடு போட்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல வாழ வச்சிருக்கான. அதை விட்டுட்டு ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கான். என்ன உன் மோனு கல்யாணம் முடிச்சிருவியா? ஏய் கொண்டே அறுத்துருவேன். இங்க பாரு நாகப்பழம், நாளைக்கு காலையில நீனும் மகனும் அங்க வந்து ஆகணும். அங்க வந்து என் தங்கச்சி கூட்டிட்டு வந்து ஆகணும். இல்ல இல்ல நீ கூட்டிட்டு வரான் அங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு நான் என்ன பண்றது? உன் மகனை என் தங்கச்சி கூட சேர்த்து வாழுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஏடா கூட பண்ணிட்டு வேற பொண்ணு பாக்கே கல்யாணம் முடிக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்க.
எதுக்கு